நெக்ஸ்ட் டாபிக் வந்து அஜூரோடைய குளோபல் ப்ரெசன்ஸ், அஜூரோடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் குளோபலாக வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரி, எல்லா மெயின் சிட்டிஸ், எல்லா ரீஜன்லேயும் வந்து அவங்க அவைலபிளாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து ப்ரைமரியாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன மாதிரியான ரீஜன் எப்படி சூஸ் பண்ணுவோம், என்ன ரீஜன் அவங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம we are going to understand it. ஸோ அஜூரோடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ். ஸோ மெயினாக இதில் நம்ம கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜியோகிராஃபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் வி ஹாவ் ரீஜனல் பேர்ஸ், தென் ரீஜன்ஸ், ஜியோகிராஃபிஸ், ரீஜன் பேர்ஸ், ரீஜன்ஸ், அதுக்குள்ள அவைலபிலிட்டி ஜோன்ஸ், அதுக்குள்ள அவைலபிலிட்டி செட்ஸ், அதுக்குள்ள நம்ம we have the resources. Okay, so I think this is fine. இந்த ஹைரார்கி வரைக்கும் போதுமானது. ஸோ அந்த அவைலபிலிட்டி செட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா we can furthermore subdivide it into domains. டொமைன்ஸ்லேயே வந்து 2 டொமைன் இருக்கு, அப்டேட் டொமைன் அண்ட் ஃபால் டொமைன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம், அஜூரோடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸை வந்து சப்டிவைட் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னும் சில எக்ஸ்ட்ரா கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த எட்ஜ் ஜோன், மைக்ரோசாஃப்டோடைய பாப் லொகேஷன், அஜூர் ஸ்பேஸ், அஜூர் ஆர்பிட்டல், இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்கு. அதை பற்றி இப்போதைக்கு நீங்கள் we don't have to worry about it. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கோர் எலமெண்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். then we will go into other areas. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய ப்ரெசன்ஸை வந்து they are categorizing into these many different stuffs. ஸோ ஜியோகிராஃபி அப்படின்னா எதுக்காக அந்த ஜியோகிராஃபின்ற வார்த்தை தேவைப்படுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெகுலேட்டரி, ரெசிடென்சி ஆர் லீகல் கம்ப்ளைன்சி, செக்யூரிட்டி கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட் வந்து தேவைப்படும். ஸோ மெயினாக இந்த ஜியோகிராஃபி வந்து எஸ்பெஷலி இந்த யூரோப்லேருந்து ஸ்டார்ட் ஆன கல்ச்சர் தான் அது. ஸோ யூரோப்பில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜிடிபிஆர் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து யூரோப்பியன் லொக்கேஷன்ஸ்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கம்ப்ளைன்ஸ் டிமாண்ட் இருக்கும், ஒரு சில ஸ்பெசிஃபிக் லீகல் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை மீட் அவுட் பண்ணுறதுக்காக வந்த கான்செப்ட் இது. ஸோ இப்போ இந்த ஜியோகிராஃபிஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை சிஸ்டம்ஸ் ரன் பண்ணுறோம், அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டா வந்து அந்த ஜியோகிராஃபியை தாண்டி வெளியில் போகாது. ஓகே, ஈவன் தோ அது ஒரு பேக்கப் காப்பி எடுத்து வச்சாலும் சரி, இல்லை அவங்க வந்து ஒரு டிஆர்க்காக அவங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணாலும் சரி, they will ensure the data is not getting out of that geography. இது மெயினாக எதுக்காக, டேட்டா, லீகல், ரெகுலேட்டரி எல்லாமே ஒரே இங்கிலீஷ், நிறைய டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் வார்த்தை, பட் அட் த எண்ட் இட் மேக்ஸ் த சேம் மீனிங். ஓகே, ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட் ஆர் sovereignty requirement, or we can just call it as resiliency ரெக்யர்மெண்ட். ஸோ இது எல்லாமே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷனுடைய விஷயத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ரெகுலேட்டரி விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்த தாண்டி இந்த டேட்டா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிடிபிஆர் ஸ்டாண்டர்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். குளோபல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ப்ரிவென்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டேட்டா வந்து அந்த ரீஜனுக்குள்ளே டிஸ்கிரீட் மார்க்கெட்டுக்குள்ளே வச்சிருக்கோம். இப்போ ஜியோகிராஃபி அப்படின்றது இட் இஸ் a combination ஆஃப் மல்டிபிள் ரீஜன் சேர்ந்தது தான் ஜியோகிராஃபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் அண்ட் டேட்டா வந்து அந்த பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக வந்த கான்செப்ட் தான் இந்த ஜியோகிராஃபி கான்செப்ட். நிறைய டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிஸ் இருக்கு. தென் வந்து ரீஜன்ஸ் அப்படின்றது வந்து ஆர் ரீஜன் பேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் brought ஃபார் டிஃப்ரெண்ட் ரெக்யர்மெண்ட். ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ரீஜனல் பேர் அப்படின்றது வந்து ஒரு ரீஜனும் வந்து இப்போ இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் கான்டினியூட்டி ஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி வந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ரீஜன் டவுன் ஆனாலும் அவங்களுடைய பிஸ்னஸ் கண்டினியூ ஆகணும், அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இட் ஷுட் நாட் கெட் இம்பாக்டட். ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து டிசாஸ்டர் இருக்குது அப்படின்னா இன்னொரு ரீஜன்லேருந்து நமக்கு வந்து சர்வீசஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரீஜனல் பேர் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அந்த சேம் ஜியோகிராஃபிக்குள்ள இருக்கும், பட் ஆனால் இது வந்து மல்டிபிள் ரீஜன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் பேர் இட். பேரே வந்து பேரன் இருக்கு. ஸோ வந்து அப்போ என்ன பண்றாங்க, 2 டிஃப்ரெண்ட் ரீஜனை வந்து தே ஆர் பிரிங்கிங் இட் இன் டு 1 பேர். ஸோ அதை வந்து எப்படி அவங்க டிசைட் பண்றாங்க அப்படின்னா
ஒரு ரீஜன் இருக்கு அப்படின்னா, இப்ப ஈஸ்ட் யுஎஸ் இருக்கு அப்படின்னா, அது வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல இருக்கு. அப்ப வந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட்ல வந்து ஒரு சில இப்ப இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சவுத் இந்தியா இருக்கு. சென்னை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்னையில வந்து மைக்ரோசாஃப்ட்டோட டேட்டா சென்டர் இருக்கு. இப்ப இந்த சைடு வந்து ஒரு மான்சூன் இருக்கும், ஒரு பர்ட்டிகுலர் டிபிக்கல் கிளைமேட் கண்டிஷன்ஸ் இருக்கும், ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். வேறஸ் அதர் சைட் ஆஃப் த கோஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து வேற டைம்ல இப்போ பூனே, மும்பைல இருக்க டேட்டா சென்டர்ஸ்க்குலாம் வேற டைம்ல மான்சூன் இருக்கும், வேற டைம்ல இம்பாக்ட் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 ரீஜனை வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் கால் இட் அஸ் ரீஜனல் பேர். அதே மாதிரி இந்த 2 ரீஜனும் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மினிமம் ஸ்டாண்டர்ட் வந்து 3000 மைல்ஸ் கிலோமீட்டர்ஸ்ல 3000 மைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி அபார்ட் ஃப்ரம் ஒன் another ஸோ தட் ஒரு ரீஜன்ல வந்து இம்பாக்ட் ஆனாலும் இன்னும் ஒரு ஜியோகிராபிக்கல் ரீஜன் வந்து இட் ஷுட் நாட் கெட் இம்பாக்டட். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப உங்களுக்கு வந்து நீங்க ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்றீங்க, இல்ல வந்து ஒரு க்ளோன் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க அப்ளிகேஷன் வந்து 2 இடத்துல ரன் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய இன்டரப்ஷன், அந்த இன்டரப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கலாம், இல்ல சிவில் அன்ரெஸ்டா இருக்கலாம், இல்ல பவர் அவுட்டேஜா இருக்கலாம், நெட்வொர்க் அவுட்டேஜா இருக்கலாம். இட் மேபி ஃபார் வேரியஸ் ரீசன். அந்த அவுட்டேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இவங்க இருந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் கேன் ஹெல்ப் ஃப்ரம் ஓவர்கமிங் situations or interruptions like natural disasterன்றது it can be lot of different things. And then civil unrest, local physical ஏதாவது ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்கலாம், இஷ்யூஸ் இருக்கலாம். அதனால லாட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் மைட் நாட் ரீச் ஆஃபீஸ், ஆர் மேபி அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக பவர் அவுட்டேஜஸ் இருக்கலாம், ஆர் எல்ஸ் ஃபிசிக்கல் நெட்ஒர்க் கேபிள் கட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த இஷ்யூஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனில் மட்டும் உங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணி அது அவுட்டேஜ் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த ரீஜனல் பேரில் வந்து யூ வில் ஹேவ் மல்டிபிள் திங்ஸ். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேர் ரீஜனில் வந்து இப்போ 2 ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சவுத் இந்தியாவோட பேட் ரீஜன் வந்து சென்ட்ரல் இந்தியா ஆர் வெஸ்ட் இந்தியான்னு இருக்கும். ஸோ அப்போ அந்த வந்து இந்த 2 இது வந்து ஒரு ரீஜன். சவுத் இந்தியான்றது ஒரு ரீஜன், சென்னைன்றது ஒரு ரீஜன், சென்ட்ரல் இந்தியான்றது மும்பை, புனே, அந்த வெஸ்ட் இந்தியான்றது ஒரு ரீஜன். ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த 2 ரீஜன்லயும் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ண மாட்டாங்க, மைக்ரோசாஃப்ட் வில் நாட் டூ பிசிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் போத் த டேட்டா சென்டர்ஸ் அட் த சேம் டைம். 2 டேட்டா சென்டரையும் 2 ரீஜனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைம்ல மெயின்டெனன்ஸ் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட் வந்து அவங்க சைடில் இருக்கும். அப்போ வந்து ரீஜனல் பேர்ன்றது மைக்ரோசாஃப்ட் டிசைடட் டெசிஷன். அது இந்த ரீஜனுக்கு வந்து இந்த ரீஜன் தான் நீங்கள் பேராக இருக்கணுன்றது நம்ம டிசைட் பண்ணுறது இல்லை. மைக்ரோசாஃப்டே வந்து தே ஹவ் ஆல்ரெடி ப்ரீ டெசிக்னேட்டட் இட், ப்ரீ டிஃபைன்ட் இட். இது வந்து இட்ஸ் எ ப்ரீ டிஃபைன்ட் குரூப்பிங். மைக்ரோசாஃப்ட் வந்து டெசிக்னேட்டட் குரூப்பிங், எந்த 2 ரீஜன் வந்து பேரா இருக்கணுன்றது வந்து அவங்க ஆல்ரெடி முடிவு பண்ணி அதை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து வெஸ்ட் யூஎஸ், ஈஸ்ட் யூஎஸ் கூட, சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து ஈஸ்ட் ஏஷியா கூட, அந்த மாதிரி தான் வந்து தே மைட் ஹேவ் குரூப் இட். எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அப்டேட் பண்ணுறாங்க, இல்லை வந்து நாட் ஓன்லி ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ், ஈவன் அப்டேட்ஸ் ஆர் நியூ ஃபீச்சர்ஸ் will be rolled out in a to bad regions ஒன் அட் அ டைம். ஒரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜனில் வந்து அந்த புது விஷயங்கள், அந்த அப்டேட்ஸ்லாம் ரோல் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு ரீஜனில் வந்து அடுத்த வாரம் வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபார் வாட் ரீசன், டு மினிமைஸ் த ரிஸ்க் அண்ட் அவுட்டேஜ். இப்போ இந்த புது அப்டேட்டால வந்து அந்த என்விரான்மெண்ட்ல ஏதோ ஒரு அன்ஸ்டெபிலிட்டி வருது, இஷ்யூஸ் வருது அப்படின்னா, அதே விஷயம் வந்து இன்னொரு ரீஜன்லயும் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த அப்ளிகேஷன் அவுட்டேஜா இருக்கலாம், இல்ல வந்து கரப்ஷனா இருக்கலாம், இல்ல அந்த அப்டேட்டால வந்து பிரச்சனைகளா இருக்கலாம். அதை ஓவர் கம் பண்றது, மினிமைஸ் பண்றதுக்காக, அந்த ரிஸ்க்கை வந்து கம்மி பண்றதுக்காக, டவுன் டைமை கம்மி பண்றதுக்காக they will not touch both the environments at the same time. ஒரு கேப் விட்டு தான் அந்த இன்னொரு ரீஜனல் பேரை வந்து டச் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் மெயின்லி உங்களுடைய அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரீஜனல் பேர்ன்ற கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஜன் அப்படின்றது வந்து ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன், ஒரு பர்டிகுலர் இட்ஸ் எ ஜியோகிராபிக்கல் லொகேஷன் ஆன் த பிளானட், ஒரு ஏரியா ஆன் த பிளானட். ஸோ இந்த ரீஜன்ல வந்து அட்லீஸ்ட் ஒன் பிசிக்கல் டேட்டா சென்டர் இருக்கும்,
ஆர் மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அட்லீஸ்ட் ஒன்னாவது இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். இந்த மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் கனெக்டட் யூசிங் லோ லேட்டன்சி நெட்வொர்க். கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி நியர்பை அண்ட் இன்டர்கனெக்டட் அட் த நெட்வொர்க் லெவல். நெட்வொர்க் என்ற வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் டுகெதர் வித் லோ லேட்டன்சி. லோ லேட்டன்சின்ற வார்த்தையை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா லெஸ் தேன் 2 மில்லி செகண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு டேட்டா சென்டருக்கும் இன்னொரு டேட்டா சென்டருக்கும் வித் இன் த ரீஜன். ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் ஹைலி கனெக்டட் டு ஈச் அதர், ஹைலி நெட்வொர்க் டு ஈச் அதர். ஸோ இப்போ இந்த ரீஜன் அப்படின்றது வந்து ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியாவில் ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டேன். இப்போ வந்து அஜூரில் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ரீஜன் செலக்ட் பண்ணி ரிசோர்ஸ் டிப்ளாய் பண்ணுறது வந்து பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து சென்ட்ரல் சவுத் இந்தியாவில் வந்து சென்னையில் வந்து எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டிப்ளாய் இட் டார்கெட்டிங் விச் ரீஜன். இப்போ நான் அந்த கன்சோலில் போனப்போ கூட அந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துருக்க முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டாங்க, அப்புறம் ரிசோர்ஸ் குரூப் கேட்டாங்க, அப்புறம் எந்த ரீஜனில் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்ற ஆப்ஷன் வந்து அது மேண்டேட்ரியா இருக்கும். இப்போ எந்த ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலும் ரீஜனல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீஜனல் ரிசோர்ஸஸ்லாம் நம்ம எந்த ரீஜனில் வந்து, ஏன்னா அதில் ஏன் இந்த வார்த்தை ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சில சர்வீசஸ் லைக் அஜூரோடைய டிஎன்எஸ் ஆர் அஜூரோடைய ஆக்டிவ் டிரெக்டரி, தென் அஜூரோடைய ஃப்ரெண்டோர், நம்ம அஜூரோடைய போர்ட்டலே கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சர்வீசஸ், இதெல்லாம் வந்து ரீஜனல் சர்வீசஸ் கிடையாது. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ரீஜனலாக செலக்ட் பண்ணி பண்ண மாட்டோம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டோன்ட் வரி அபவுட் சர்வீசஸ் கேட்டகரி ஆஃபரிங் பற்றி நம்ம போக வேண்டாம். சில இந்த ரீஜனல் சர்வீசஸ் வர்ச்சுவல் மஷின்ஸ் இல்லை வந்து டேட்டா பேசஸ் இதெல்லாம் நம்ம டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செலக்டிங் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனை செலக்ட் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரீஜன்றது ஒரு ஃபிசிக்கல் லொக்கேஷன். சென்னை, மும்பை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி டிஸ்கிரீட் லொக்கேஷன். இதுவே இந்த மைக்ரோசாஃப்டோட டேர்ம்ஸில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா சென்ட்ரல் இந்தியா, சவுத் இந்தியா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் ரீஜன் சொல்கிறாங்க. ஈஸ்ட் யூஎஸ், வெஸ்ட் யூஎஸ், சென்ட்ரல் யூஎஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க அந்த லொக்கேஷன் அந்த ரீஜனை கவர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஜப்பான்லேயே வந்து ஜப்பான் ஈஸ்ட், ஜப்பான் வெஸ்ட், ஆஸ்திரேலியா ஈஸ்ட், ஆஸ்திரேலியா வெஸ்ட், வெஸ்ட் யூரோப், சவுத் யூரோப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும், சென்ட்ரல் யூரோப். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் அஜூரோடைய கன்சோலில் போனீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து we have got availability zone. availability zone அப்படின்றது வந்து it is a physical data center in Azure. ஒரு தனி டேட்டா சென்டர். இப்போ அந்த டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரீஜனில் வந்து மல்டிபிள் டேட்டா சென்டர் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அவைலபிலிட்டி ஜோன்ன்றது இட் இஸ் எ செப்பரேட் ஃபிசிக்கல் டேட்டா சென்டர் வித் செப்பரேட் இண்டிபெண்ட் கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனியாக வரும், பவர் தனியாக வரும், அந்த டேட்டா சென்டருக்கு நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் தனியாக இருக்கும். ஸோ இது வந்து இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் செப்பரேட் ஐசோலேஷன் ஆர் இட் இஸ் அன் ஐசோலேட்டட் பவுண்டரி. ஐசோலேஷன் பவுண்டரி வந்து தனியாக இருக்கும். இப்போ இந்த அவைலபிலிட்டி ஜோன் இம்பாக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு கூலிங் பிரச்சனை இல்லை வந்து பவர் இஷ்யூ, ஒரு நெட்வொர்க்கிங் இஷ்யூ அப்படின்னா அது அந்த ரீஜனில் இருக்கிற இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன், இன்னொரு டேட்டா சென்டர் வந்து இம்பாக்ட் ஆகாது. ஸோ இப்போ அஜூரோடைய லாஜிக்கல் ஜென்ரலாக வந்து அஜூர் வந்து அவங்களுடைய லொக்கேஷன் எப்படி இருக்கும், எப்படி ஃபிசிக்கலாக இருக்குன்றது வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. இது ஒன் ஆஃப் த அஜூர் டேட்டா சென்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்ஸ்கர்ட்டில் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான லொக்கேஷனில் தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு ஃபிசிக்கல் அவைலபிலிட்டி ஜோனுக்கும் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரேஸ்மெண்ட், அந்த பிரேசிங்ன்றது பண்ணுவாங்க. இப்போ பிரேசிங் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு பிளாஸ்ட் நடந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேசிங் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இம்பாக்ட் வந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கு வந்து கொண்டு போகாது. ஸோ நிறைய பேர் இதில் என்ன கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்லேயே வந்து 1, 2, 3 அவைலபிலிட்டி ஜோன் கூட இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர் கணக்கு வரும். இது வந்து அனதர் டேட்டா சென்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா சென்டருக்குன்னு தனியாக வந்து பவர் கனெக்ஷன்ஸ், அந்த கூலிங் கனெக்ஷன்ஸ், அந்த நெட்வொர்க்கிங் டெர்மினேஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஷேரிங் த நெட்வொர்க்கிங் கனெக்ஷன்ஸ், இட் இஸ் நாட் ஷேரிங் த கூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பவர் எல்லாமே இண்டிபெண்டா தனித்தனியாக வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய பவர் இஷ்யூஸ் வருது அப்படின்னா இந்த டேட்டா சென்டர் மட்டும் தான் இம்பாக்ட் ஆகும். இட் வில் நாட் இம்பாக்ட் த அதர் டேட்டா சென்டர். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் ஹேவ் மோர் தேன் ஒன் பிசிக்கல் டேட்டா சென்டர். அந்த அவைலபிலிட்டி ஜோன்ன்றது ஒரு ஜோன்ன்றது ஜோன் இஸ் எ டேட்டா சென்டர். ஜோன்ன்றது இட் இஸ் எ
இண்டிவிஜுவல் செப்பரேட் டேட்டா சென்டர். இன் கேஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் டேட்டா சென்டர்ல பவர் இஷ்யூவோ, கூலிங் இஷ்யூவோ, நெட்வொர்க்கிங் இஷ்யூவோ, இல்லை வந்து சர்வர் இஷ்யூவோ டவுன் ஆகுது அப்படின்னா இன்னொரு ஜோன் வந்து அது எந்த விதத்துலையும் அது இம்பாக்ட் பண்ணாது. ஸோ ரிசோர்சஸ் ஆர் ஹைலி அவைலபிள். இது எல்லாமே வந்து இந்த நேமே வந்து அவைலபிலிட்டின்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹை அவைலபிலிட்டிக்காக கொண்டு வந்த கான்செப்ட் தான். ரிட்டன்டன்சி, ரெசிலியன்சிக்காக வந்த விஷயம். ஹை அவைலபிலிட்டி, redundancy, resiliency or எஸ்எல்ஏவை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்காக வந்த ரீசன். ஓகே, ஸோ எல்லா ரீஜன்லயும் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன் கிடையாது. கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்கும் அனதர் ஒன் ஜோனுக்கும் கண்டிப்பா ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ உங்களோட பிக்சரை பார்த்தா நியர்பை இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு ரீஜனுக்கும் அனதர் ரீஜனுக்கும் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். ஒரு அவைலபிலிட்டி ஜோனுக்கும் இன்னொரு அவைலபிலிட்டி ஜோனுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்காது, பெருசா இருக்காது. ஆனா எல்லா கண்ட்ரிலையும் அதே மாதிரி வராது. உங்களுக்கு ஜியோகிராபிக்கல் இடம் அந்த அளவுக்கு கிடைக்காது. கிடைக்காத பட்சத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம வந்து நேச்சுரல் டிசாஸ்டரை ஓவர் கம் பண்ணக்கூடிய சினாரியோ கிடையாது. இதுல வந்து ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ன்றது வரும். ஃபெயிலியர்ன்றது வந்து கூலிங்கால வரலாம், பவர் கன்சம்ஷனால, பவர் ப்ரொவிஷனிங்னால வரலாம், நெட்வொர்க்கிங் இஷ்யூஸ்னால வரலாம், நெட்வொர்க் கேபிள் கட்டால வரலாம், ஆர் இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்மால் திங்ஸ். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தே ஹேவ் அவைலபிலிட்டி ஜோன் கான்செப்ட். வேறஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டே வந்து பிரச்சனையில் இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாகவே பவர் அவுட்டேஜில் இருக்குது, ஃபிசிக்கல் கேபிள் கட்டால சென்னையில் இருக்கிற எல்லா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸும் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் தே வில் ப்ரொவைட் சர்வீசஸ் ஃப்ரம் மும்பை ஆர் அனதர் லொகேஷன், ஜியோகிராபிக்கல் லொகேஷன். ரீஜனல் பேருக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும். வேறஸ் அவைலபிலிட்டி ஜோனுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கிளவுட் ப்ரொவைடர் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஏடபிள்யூஎஸோ இல்லை கூகுளோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கான்செப்ஷுவலாக அவங்க சேஞ்சஸ் வச்சிருக்கலாம். அவங்க வந்து அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நார்ம்ஸ் வச்சிருக்கலாம். பட் இங்க வந்து பெரிய அளவுல வந்து பெரிய டிஸ்டன்ஸ்ல வச்சிருப்பாங்க இருக்கலாம். ஓகே, சோ இட் மைட் பி தி சிச்சுவேஷன் தேர். பட் இங்க அவைலபிலிட்டி ஜோன்ன்றது இட் இஸ் a physical data center பார்ட் ஆஃப் த சேம் ரீஜன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தே ஆர் நாட் கேரண்டிங் யூ அந்த பிசிக்கல் இஷ்யூஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்க சமாளிக்க முடியும்னு அவங்க சொல்றது இல்லை. இங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா நெட்வொர்க்கிங் பிரச்சனை, பவர் பிரச்சனை, கூலிங் பிரச்சனை எல்லாம் வந்து நீங்க ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க, கவர் பண்றாங்க எங்க அவைலபிலிட்டி ஜோன்ல. ஸோ அவைலபிலிட்டி செட் அப்படின்றது ஃபைனல் விஷயம். கேளுங்க. இந்த டாபிக் ரிலேட்டட் இல்ல, அப்ப லாஸ்டா கேட்கலாம். ஓகே, சோ ஃபைன். அது தெரியும், கொஞ்சம் லேட்டா யோசிச்சு क्वेश्चंस வரும், பட் தட்ஸ் ஃபைன். நான் அதை லாஸ்டா ஆன்சர் பண்றேன். ஸோ செட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரேக்ஸ். ஓகே, ரேக்ன்றது வந்து ஒரு டேட்டா சென்டர்ல வந்து நமக்கு தெரியும், ஒரு சர்வரை நம்ம ஹோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு நான் டயக்ராம் காமிச்சேன். ஸோ அது ரேக் எப்படி இருக்கும், அந்த ரேக்குள்ள தான் நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சிருப்போம், சர்வர்ஸ்லாம் நம்ம மவுண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ரேக் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா வந்து செக்ரிகேட் பண்றது தான் இந்த கான்செப்ட். வாட் யூ கால் செக்யூரிட்டி, அவைலபிலிட்டி செட். ஸோ அவைலபிலிட்டி செட்டுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் அகெயின் இட் இஸ் அ லாஜிக்கல் குரூப்பிங். எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் குரூப்பிங் ஃபார் யுவர் ரிசோர்சஸ். இப்போ நம்ம 2-3 விஎம்ஸ் கிரியேட் பண்றோம், இல்லை 2-3 அப்ளிகேஷன் சர்வர், வெப் சர்வர்ஸ் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இப்போ கண்டிப்பா வந்து பை டிஃபால்ட்டா நமக்கு வந்து இங்க கண்ட்ரோல் கிடையாது. இப்போ நம்ம ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து நமக்கு தெரியும் எந்த சர்வர்ல, எந்த ரேக்ல, எந்த சிஸ்டம்ல வந்து நம்ம டெப்ளாய் பண்றோம்ன்ற அந்த பிசிக்கல் சர்வர் நேம் நமக்கு தெரியும், பிசிக்கல் நெட்வொர்க் ஸ்விட்ச் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும். அப்படின்னும் போது வி கேன் ஐசோலேட் இட். வி கேன் ஆஸ் எ கஸ்டமர் நம்மளாலே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா சர்வரை சூஸ் பண்ணி நம்ம வந்து விஎம்ஸ் கிரியேட் பண்ணலாம். வேற இங்க வந்து ஐசோலேஷன் பண்றதுக்கான நமக்கு வந்து விசிபிலிட்டி கிடையாது. பிசிக்கல் சர்வர் நேமோ நம்ம பிசிக்கல் சர்வருடைய செலெக்ஷனோ நம்ம பண்றது கிடையாது. நம்ம ஜென்ரலா வந்து கிரியேட் விஎம் சொன்னா மைக்ரோசாஃப்ட் பேக் எண்ட்ல வந்து அவங்களுடைய ஆட்டோமேஷன் ஆர்கஸ்ட்ரேஷன் டூல் வச்சு அவங்க வந்து எந்த பர்டிகுலர் சர்வர்ல வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் ஸ்கெடியூலரா இருக்கட்டும், அவங்களுடைய ஹை அவைலபிலிட்டி கான்செப்ட் வச்சு எந்த இடத்துல கெப்பாசிட்டி இருக்கு, எந்த இடத்துல ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸை வந்து கிரியேட் பண்ணி
பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த விஎம் வந்து ஒரு சர்வரில் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து அவைலபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 விஎம் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ளிகேஷனுக்காக. அப்போ அந்த 3 விஎம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து தெரியாது இந்த 3 விஎம் ஒரே பர்பஸ்க்காக தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி காமிக்கணும். நம்ம வந்து இது 3 வந்து என்னுடைய அப்ளிகேஷன் அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் கிரியேட் பண்ண 3 விஎம், இதை எனக்கு தனித்தனியாக டிப்ளாய் பண்ணி கொடுங்க, வெவ்வேறு ரேக்ல கிரியேட் பண்ணி கொடுங்க. வெவ்வேறு ரேக்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஎம் வந்து வெவ்வேறு பிசிக்கல் சர்வீஸ்ல வந்து பிளேஸ் ஆகும். இப்போ வெவ்வேறு பிசிக்கல் சர்வீஸ்ல பிளேஸ் ஆகும்போது ஒரு ரேக்குக்கும் தனியாக ஸ்டோரேஜ் இருக்கும், டாப் ஆஃப் த ரேக் ஸ்விட்ச் இருக்கும், நெட்வொர்க் ஸ்விட்ச் இருக்கும். அப்போ வந்து நெட்வொர்க் ஸ்விட்சில் வரக்கூடிய போர்ட் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்விட்சே ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்வர் லெவல் ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், ஆர் எல்ஸ் ஸ்டோரேஜ் லெவல் ஃபெயிலியர், இல்லை அந்த ரேக்குக்கு வரக்கூடிய பவர் ஃபெயிலியர், ஆர் அந்த பர்டிகுலர் ரேக்கில் நடக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். இப்போ 2 சிஸ்டம் கிரியேட் பண்ணுறோம் அவைலபிலிட்டி செட்டில் அப்படின்னா ஒரு என்டையர் ரேக்கே ஃபெயில் ஆனாலும் இன்னொரு ரேக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் சர்வர்லேருந்து அந்த விஎம்லேருந்து நமக்கு அந்த அப்ளிகேஷன் இன்னும் அவைலபிளாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஹார்ட்வேர் நோடை வந்து நம்ம குரூப் பண்ணுறது தான் அந்த அவைலபிலிட்டி செட்டுன்னு சொல்கிறோம். மல்டிபிள் ஹார்ட்வேர் நோட்ஸ் ஆர் சிஸ்டம்ஸை வந்து நம்ம தனித்தனி ரேக்கை மல்டிபிள் ரேக்ஸை தான் நம்ம வந்து அவைலபிலிட்டி செட் சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம அகெயின் இது எல்லாமே வந்து அவைலபிலிட்டி கான்செப்ட். அவைலபிலிட்டின்னும் போது ஆப்வியஸாக வி ஆர் டாக்கிங் அபவுட் ரெசிலியன்சி, ரெட்டண்டன்சி அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இப்போ இதில் ஏன் இந்த 2 வார்த்தை இங்கே யூஸ் பண்ணுறாங்க, ஃபால் டொமைன் அண்ட் அப்டேட் டொமைன்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க டேட்டா சென்டரில் வந்து பேட்சிங் ஆர் அவங்க டேட்டா சென்டரில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, இல்லை அவங்க சர்வர் ஹார்ட்வேரை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா சர்வர் ஹார்ட்வேர் வந்து எவ்ரி 5 இயர்ஸ், ஸ்டோரேஜை வந்து எவ்ரி 7 இயர்ஸ், நெட்வொர்க் ஸ்விட்சஸ்லாம் வந்து மேபி 4 to 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க, மாற்றுவாங்க, அப்கிரேட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஐஓஎஸ் மாற்ற வேண்டியது இருக்கும், இல்லை அதில் ஃபர்ம்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கும், ஃபெயிலான டிஸ்கை ரீப்ளேஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய what you call unplanned issuesலாம் வரும், ஆர் unplanned பிரச்சனைகள்லாம் வரும். அன்பிளான்ட் அப்படின்னும் போது நான் சொல்றது வந்து டிஸ்க் ஃபெயிலியர் ஆர் ஓஎஸ் கரப்ஷன், ஹைப்பர்வைசரில் ஓஎஸ் கரப்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஐஓஎஸ் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஃபர்ம்வேர் இஷ்யூஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அன்பிளான்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே எதிர்பார்க்காம நிறைய சேலஞ்சஸ் வரும். இந்த அன்பிளான்ட் சேலஞ்சஸை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் யூ a concept called fault. அன்பிளான்ட்னாலே வந்து ஃபால்ட் தான் அது. ஸோ இட்ஸ் டிசாஸ்டர். இந்த ஃபால்ட்டை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு ஃபால்ட் டொமைன் அப்படின்ற வந்து ஒரு குரூப்பிங் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபால்ட் டொமைனை சூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வந்து ஃபால்ட் டொமைன் வந்து 3 ஃபால்ட் டொமைன் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் விஎம்ஐ வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபால்ட் டொமைன் எனக்கு வந்து 3 விஎம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும், 3 விஎம்மும் வெவ்வேறு ஃபால்ட் டொமைனில் வந்து போய் ஸ்டோர் ஆகும். அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ரேக்ல வரக்கூடிய பிரச்சனை, இது நீங்கள் ஃபால்ட் டொமைனை வந்து ரேக் 0ன்னு கூட நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரேக் 0, ரேக் 1, ரேக் 2 அப்படின்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ரேக் 1ல வரக்கூடிய ஃபால்ட்டால உங்களுடைய 3 விஎம் இம்பாக்ட் ஆகாது. விஎம் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேக்ல இருக்கும், விஎம் 2 வந்து இன்னொரு ரேக்ல இருக்கும், விஎம் 3 வந்து இன்னொரு ரேக்ல இருக்கும். இப்போ நீங்க 6 விஎம் ரன் பண்றீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 ஃபால்ட் டொமைனுக்குள்ள தான் வந்து அது பிளேஸ் ஆகும். அதுக்கு மேல வந்து நம்ம இது பிளேஸ் பண்ண முடியாது. ஐ திங்க் we have got default of 3 and you can maximum you can go up to let me just quickly check that. ஸோ டிஃபால்ட்டாக வந்து 2, மேக்ஸிமம் நீங்கள் 3 வரைக்கும் தான் போகலாம். ஓகே, அதே மாதிரி அப்டேட் டொமைன் டிஃபால்ட் 5, மேக்ஸிமம் நீங்கள் 20 வரைக்கும் நீங்கள் அதை கொண்டு போகலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து டிஃபால்ட் ஃபால்ட் டொமைன் வந்து 2 தான் நமக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா மேக்ஸிமம் நீங்கள் 3 வரைக்கும் போகலாம். எப்போ நீங்கள் 3க்கு மாற்றுவீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து 2க்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3 ரேக் வரைக்கும் சூஸ் பண்ணி உங்களுடைய விஎம்ஸை பிளேஸ் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் நான் 6 விஎம் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அகைன் அந்த 6 விஎம்மும் இப்படி தான் பிளேஸ் ஆகும். ஸோ விஎம் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரேக் 0ல கிரியேட் ஆகும். விஎம் 5 வந்து இது வந்து மைக்ரோசாஃப்டுடைய பேக் எண்ட் பிளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸ்மெண்ட் அல்காரிதம் ஆர் பிளேஸ்மெண்ட்
அல்காரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த விஎம்ஸ் வந்து வெவ்வேறு இதில் வந்து கிரியேட் பண்ணும். இப்போ 10 விஎம் இருக்கு அப்படின்னா அது அடுத்தடுத்து அந்த இதில் வந்து கிரியேட் ஆகிட்டே போகும். அப்போ வந்து ரேக் 0ல பிரச்சனை வருது அப்படின்னா இந்த 2 விஎம் மட்டும் தான் டவுன் ஆகும். அதில் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியாது. ரேக் 1 டவுன் ஆகுது அப்படின்னா இந்த 2 மட்டும் தான் உங்களுக்கு டவுன் ஆகும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி அவைலபிள். ஸோ அதை வந்து அந்த அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி ஃபால்ட், அன்பிளான்டா ஏதாவது அவுட்டேஜஸ் வருது அப்படின்னா இந்த ஃபால்ட் டொமைன் கான்செப்ட்ல வந்து மிட்டிகேட் பண்ணலாம். வேறஸ் பிளான்டு விஷயங்கள் அவுட்டேஜஸ் இருக்கு. பிளான்டுனா என்னன்னா இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர்ல வந்து கண்டிப்பா வந்து மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும். ஸோ அவங்களுடைய பிசிக்கல் சர்வர்ஸ்ல வந்து கண்டிப்பா சின்ன சின்ன ஐடி எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்து ஃபெயிலியர்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும். நம்ம டிஸ்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், மெமரி யூனிட்டை மாற்ற வேண்டியது இருக்கும், இல்லை சர்வரோட மதர் போர்டே சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான்டு ஆக்டிவிட்டிஸ். அது இட் கேன் பி மைக்ரோசாஃப்டோடைய அந்த ஹைப்பர்வைசரை பேட்ச் பண்றதா இருக்கலாம், இல்லை ஐஓஎஸ் நெட்வொர்க் ஸ்விட்சில் ஐஓஎஸ் அப்கிரேட் பண்றதா இருக்கலாம், இல்லை ஸ்டோரேஜில் வந்து டிஸ்கை வந்து ரீப்ளேஸ் பண்றது, இல்லை புது வெர்ஷன் ஆஃப் டிஸ்கை வந்து வச்சு ரீப்ளேஸ் பண்றது. அந்த மாதிரி இட் கேன் பி எனி பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டொமைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ UD0 UD1 அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து நீங்க எத்தனை டிஃபால்ட்டா 5 மேக்ஸிமம் 20 அப்டேட் டொமைன் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். ஸோ இப்போ உங்களுடைய சிஸ்டம்ஸை வந்து மைக்ரோசாஃப்டோடைய பேட்சிங், அவங்களுடைய பிளான்ட் ஆக்டிவிட்டிஸால உங்க விஎம்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகாத மாதிரி நீங்க யூ கேன் குரூப் இட். ஸோ UD0 UD1 UD2ன்னு சொல்லிட்டு அதிலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் யூ கேன் ஹேவ் அப் டு அப்டேட் டொமைன் 20 வரைக்கும் இருக்கலாம். சரி, நான் நம்பர் வந்து 0ல ஸ்டார்ட் பண்றதால இந்த இடத்துல 2ல முடிச்சேன். ஏன்னா வந்து மொத்தமாவே நம்ம வந்து we can have maximum of 3 fault domain. இங்க நம்பரை நான் 0ல ஸ்டார்ட் பண்ணதால 20 வந்து பாத்தீங்கன்னா 19லயே நான் முடிச்சிருக்கேன். 0வும் இங்க இன்க்ளூட் பண்றோம். ஸோ அதனாலதான் நான் வந்து 20ல வந்து 19ல வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஸோ மேக்ஸிமமா நம்ம வந்து அப்டேட் டொமைன் வந்து எவ்வளவு வச்சிருக்கலாம், 20 வரைக்கும் கொண்டு போகலாம். வேறஸ் டிஃபால்ட் வந்து 5 ஃபால்ட் டொமைன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சரி, அப்டேட் டொமைன்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்டேட் பேர்லேயே வந்து இருக்கு பாருங்க, அப்டேட் டொமைன், அப்கிரேட்ஸ், அந்த பேட்சிங் ஆக்டிவிட்டி, மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி. ஸோ மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய டேட்டா சென்டர்ல மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுடைய விஎம் வந்து இம்பாக்ட், அது வந்து அவங்க ஆல்ரெடி வந்து இது பிளான்டு விஷயம் தானே, அதனால உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அவங்களுடைய என்னென்ன பண்ண போறாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஜஸ்ட் 1 minute. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வரப்போகுது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர்லேயே வந்து சரி அதை ப்ரொஆக்டிவாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பிளான் மெயின்டெனன்ஸ்லாம் என்னென்ன வரப்போகுது என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். 1 second. ஓகே, ஸோ அப்டேட் டொமைன் அண்ட் ஃபால்ட் டொமைன் இருக்கு. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உங்களுடைய விஎம்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுடைய விஎம்ஸ் உடைய அவைலபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட்ல வந்து யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் டு சூஸ் எந்த மாதிரியான லெவலில் வந்து நீங்கள் ரிட்டர்னன்சி கம்ப்ளைன்ஸை மீட் பண்ணுறதுக்காக யூ கேன் செலக்ட் அண்ட் பிளேஸ் யுவர் சிஸ்டம்ஸ். அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணும்போது யூ கேன். ஸோ நீங்கள் அந்த விஎம்ஸ்லாம் பிளேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து அந்த இப்போ அஸ்யூரா மைக்ரோசாஃப்ட் சைட்ல இருக்கிறவங்க அவங்களே எல்லாம் பண்ணிக்குவாங்களா? அதில் யார் ஒர்க் பண்றவங்களோ ஸோ அவங்களே பிளேஸ் பண்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குமா, இல்லை எப்படி மேனுவலாக பிளேஸ் பண்ணுவாங்கன்னா? இது மேனுவல் கிடையாது, இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் அல்காரிதம் தான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணும்போது அவைலபிலிட்டி செட்டை சூஸ் பண்ணி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா 2 விஎம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெவ்வேறு ஃபால்ட் டொமைனில் போயிட்டு அது பிளேஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு விஎம் அதில் ஒரு விஎம் கரப்ட் ஆச்சா கூட அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணீங்கன்னா கூட அது கரெக்டாக அந்த அல்காரிதம் என்ன பண்ணும், திருப்பி வந்து அது ஒரே பர்டிகுலர் ரேக்ல கொண்டு போயிட்டு பிளேஸ் பண்ணாது, வெவ்வேறு சிஸ்டம்ல வெவ்வேறு செட்ல போயிட்டு அது பிளேஸ் பண்ணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டட், இது வந்து மேனுவல் ஒர்க் எதுவுமே கிடையாது, கஸ்டமருக்கும் கிடையாது, மைக்ரோசாஃப்ட்டும் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்ட் அல்காரிதம், இது ஆட்டோ பிளேஸ்மெண்ட் தான். ஸோ பேஸ்ட் ஆன் அந்த நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற அவைலபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் இது கிரியேட் ஆகும், அப்டேட் டொமைன்ஸ் அண்ட் ஃபால்ட் டொமைன்ஸ் கிரியேட் ஆகும். அதுல வந்து உங்களுடைய சிஸ்டம்ஸ் போயிட்டு ஆட்டோ பிளேஸ் ஆகும். ஓகே, சிம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் நீங்க கிரியேட் பண்றதை பொறுத்து தான் திஸ் இஸ் ஆல் கோயிங் டு
சேஞ்ச். இப்போ நம்ம மெயினாக நம்ம என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், அவைலபிலிட்டின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுறோம். உங்களுடைய அப்ளிகேஷனுடைய அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கான்செப்ட்ஸ் இதெல்லாம். இப்போ நான் வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா தென் ஆப்வியஸாக நம்ம அப்ளிகேஷனுடைய எஸ்எல்ஏ வந்து நீங்கள் அதுதான் எதிர்பார்க்க முடியும். ஒரு சிங்கிள் விஎம்னா அதில் என்ன மாதிரியான அவுட்டேஜ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கான எஸ்எல்ஏ தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு மல்டிபிள் விஎம்ஸ் இருக்கும்போது தான் இந்த கான்செப்ட்ஸே நீங்கள் வருது. ஸோ மல்டிபிள் விஎம்ஸ் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வந்து ஒரே மல்டிபிள் விஎம்ஸ் ஒரே ரேக்லேயே இது பிளேஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூ கேன் கோ வித் மல்டிபிள் ரேக்ஸ் அவைலபிலிட்டி செட்டில் கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸில் கிரியேட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், பேட் ரீஜனில் கூட கிரியேட் பண்ணலாம். இதுலேயே ஒரு இன்னொரு கான்செப்ட் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஸ்கேலிங்ன்ற மாதிரி. அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்டும் இருக்குது. இதை வந்து ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது வந்து வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்டுன்னு சொல்லுவாங்க எங்கள் அஜூரில், மைக்ரோசாஃப்டில். ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் ரேக்ஸில் நீங்கள் சிஸ்டம்ஸை பிளேஸ் பண்ணலாம். உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வர்ஸ் ஆர் டேட்டாபேஸ் சர்வர்ஸை மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸில் பிளேஸ் பண்ணலாம். மல்டிபிள் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸில் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணுறதால உங்களுடைய அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ மல்டிபிள் அவைலபிலிட்டிஸில் செட்டில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வர்ஸ் ரன் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் அப் டு 99.90. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து 99.90 அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து 10 நிமிஷம் தான் டவுன் டைம் ஆகலாம். ஒரு மாதத்துக்கு வந்து 40 மினிட்ஸ் தான் வந்து டவுன் டைம் வரலாம். ஸோ சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஜோன்ஸில் டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் 99.95% ஆஃப் அவைலபிலிட்டி. ஸோ ஆப்வியஸாக மாசத்துல வந்து யூ கேன் ஹேவ் மேக்ஸிமம் ஆஃப் 20 மினிட்ஸ் தான் டவுன் டைம் வரும். வாரத்துக்கு 5 நிமிஷம் தான் டவுன் டைம் வரும். சேம் பேட் ரீஜன் போகும்போது 99.99 அவைலபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி யூ வில் கெட் ஒன்லி 4 மினிட்ஸ் ஆஃப் டவுன் டைம் இன் அ பர்டிகுலர் மந்த், ஒன்லி 1 மினிட் டவுன் டைம் ஆன் அன் ஆவரேஜ் பர் வீக். அந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது அவைலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்கள் அப்ளிகேஷனுடைய டேட்டா பேஸோடைய அவைலபிலிட்டி எஸ்எல்ஏவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான 3 விதங்கள். இதை நம்ம திருப்பி பார்ப்போம். ஓகே, பட் ஸ்டில் அதுதான் வந்து அவைலபிலிட்டியோட இது. ஸோ எஸ்எல்ஏ வந்து நீங்கள் ஆஸ் எ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் வந்து உங்கள் கஸ்டமர் வந்து எஸ்எல்ஏ வந்து 99.95 எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் விஎம்ஸ் கிரியேட் பண்ணி பேட் ரீஜனில் வர மாதிரி டிசைன் பண்ணணும். கஸ்டமர் வந்து 99.90 எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மல்டிபிள் விஎம்ஸை கிரியேட் பண்ணி யூ கேன் ஹேவ் இட் இன் அ செப்பரேட் ரேக் ஆர் செப்பரேட் ஜோன் பேஸ்ட் ஆன் த எஸ்எல்ஏ. கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து அவங்க அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ பிஸ்னஸ் கிரிட்டிக்கல், எவ்வளோ மிஷன் கிரிட்டிக்கல், அதுக்கேற்ற மாதிரி எஸ்எல்ஏ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த எஸ்எல்ஏவை மீட் அவுட் பண்ணுறதுக்காக ஆஸ் ஆர்கிடெக்ட், ஆஸ் எ சொல்யூஷனிங் பர்சன் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் விஎம்ஸ் கிரியேட் பண்ணுறது, அது எங்கெங்கெல்லாம் கிரியேட் பண்ணுறது, இன் ஆர்டர் டு மீட் அவுட் வித் தேர் காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பேலன்ஸ் பண்ணி ட்ரேட் ஆஃப் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே சார், ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம அஜூரோடைய சர்வீஸ் ஆஃபரிங் பற்றி நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அஜூரோடைய ஹையரார்கி, சப்போர்ட் பிளான், அஜூரோடைய குளோபல் ப்ரெசன்ஸ், 3 முக்கியமான டாபிக் பார்த்துருக்கோம். நீங்கள் அஜூரோடைய குளோபல் ப்ரெசன்ஸில் ஏதாவது கொஸ்டின் ஏதாவது ஃபஸ்ட்டு கேளுங்க. இன்கேஸ் இதில் கொஸ்டின் இல்லை அப்படின்னா இந்த மற்ற 2 டாபிக் கொஸ்டின்ஸ் போகலாம். ஸ்டான்லி, ஒரு ஸ்மால் கொஸ்டின். இந்த VMwareல வந்து இந்த ESX சர்வர்ல தான் இந்த சர்வர் இருக்கணும், இதுல இருந்து இதுல மூவ் ஆகக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து ஆன்டி அஃபிடபிலிட்டி ரூல் எல்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி எதனா ஆப்ஷன் இருக்குங்களா அஷூர்ல? ஓகே சார். சி, VMware பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட் கான்செப்ட் வந்து அவங்க வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அஃபினிட்டி, ஆன்டி அஃபினிட்டி அப்படின்ற மாதிரி 2 லாஜிக் இருக்கு. அந்த நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அஃபினிட்டி அப்படின்னா இப்போ 2 சிஸ்டம் வந்து இப்போ வந்து ஒரு 3 tier அப்ளிகேஷன் எடுத்துக்கங்க. 3 tier ஆப்ஸில் வந்து என்ன இருக்கும், வெப் சர்வர் இருக்கும், ஆப் சர்வர் இருக்கும், டிபி சர்வர் இருக்கும். இப்போ இந்த 3 சர்வரும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ரேக்கில் இல்லை வெவ்வேறு சர்வரில் இருந்ததுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நெட்வொர்க் வழியாக கனெக்ட் பண்ணும்போது லேட்டன்சி இருக்கும், ஸ்லோனஸ் இருக்கும். இப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரிங் விஎம்ஸ் டுகெதர் அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. அதாவது கீப் மிஷின்ஸ் டுகெதர். இப்போ ஒரு விஎம் வந்து ஒரே சர்வரில் கொண்டு வரும்போது ஃபிசிக்கல் நெட்வொர்க்கிங்க்கு வந்து அந்த டிராஃபிக் போகாது, அப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆன்டி அஃபினிட்டி என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு 2 வெப் சர்வர் கிரியேட் பண்ணுறீங்க. அதோடைய பர்பஸ் வந்து ஒரே ஒரு அப்ளிகேஷனை வந்து அப் டைம்காக அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த சிஸ்டம்ஸை வந்து ஒரே சிஸ்டமில் ரன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு சர்வரோ அந்த ஒரு ரேக்கோ ஃபெயில் ஆகும்போது இம்பாக்ட் ஆகும். அப்போ வந்து இது வந்து செப்பரேட்டிங் கான்செப்ட், ஆர் செப்பரேட் த விஎம்ஸ் ஆர் கீப் த விஎம்ஸ் செப்பரேட் ஃப்ரம்
ஃப்ரம் ஈச் அதர். இது வந்து அஃபினிட்டி ஆன்டி அஃபினிட்டின்ற மாதிரி VMwareல இந்த கான்செப்ட் இருக்கு. இங்க அஜூரை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் வந்து பிளேஸ்மெண்ட் குரூப்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் நெக்ஸ்ட் செஷன்ல. ஸோ இங்க இருக்கு. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஃபைன். ஓகே, ஒரு கொஸ்டின். இப்போ அவைலபிலிட்டி செல்ஸ் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 VMல இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ 1 VM வந்து அன்அவைலபிள் ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா இப்போ ஸ்டோரேஜ் என்டையர் ஸ்டோரேஜ் ஒன்லி ஸ்டோரேஜ் மட்டும் மூவ் ஆகுமா அனதர் 1 VMக்கு, அல்லது ஆல்ரெடி டேட்டா வாட் எவர் டேட்டா நம்ம புட் பண்றோம்ல எல்லாமே வந்து பேரலா 2 நோட்லயுமே வந்து 2 VMலயே வந்து ஓகே. ஸ்ட்ரைப்பிங் நடந்துச்சு. ஸோ அஜூரோட சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில சர்வீசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன அஜூரோட ஸ்டோரேஜ்ன்றது வந்து இட் இஸ் அ சென்ட்ரலைஸ்டு ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ். இப்போ இந்த சென்ட்ரலைஸ் ஸ்டாண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்டோரேஜ் ஒரு டேட்டா நம்ம இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்ல வந்து மினிமம் வந்து 3 காப்பீஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. வெவ்வேறு 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் அரேல வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அப்போ டேட்டா வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் அரேலேருந்து தான் வருது உங்களுக்கு. ஸோ உங்களுடைய VM அந்த இது மட்டும்தான் வர்ச்சுவல் மெஷினுடைய ரிசோர்ஸ் மட்டும்தான் மூவ் ஆகும். பேக் அண்ட் டேட்டா வந்து அங்கே சென்ட்ரலைஸ் ஸ்டோரேஜ்லேயே தான் இருக்கும். ஓகே, அங்கே வந்து அவைலபிலிட்டிக்கு அவங்க ஆல்ரெடி வந்து தே ஹேவ் ப்ரொவிஷன் மல்டிபிள் காப்பீஸ். அதனால வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஃபெயில் ஆகிறதால யுவர் டேட்டா இஸ் நாட் கோயிங் டு கெட் இம்பாக்டட். ஸோ மிரரிங் மாதிரி வச்சுருப்பாங்க ஸ்டோரேஜ் லெவலில். ஆமாம் ஆமாம், மிரரிங் வந்து இருக்கும். ஆமாம், க்ளோன் ஆகிட்டே தான் இருக்கும், மல்டிபிள் காப்பீஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஜியோகிராஃபி எத்தனை ரீஜியன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்பெண்ட் டைம். ஏன்னா வந்து வாரத்துக்கு வாரம் இல்லை வந்து மாதத்துக்கு மாதம் யூ வில் see a lot of நியூ லொகேஷன்ஸ் கம்மிங் அப். ஸோ அஜூரோட ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ்ல வந்து ஆன் டேட் வந்து எத்தனை ரீஜன் இருக்கு, எத்தனை டேட்டா சென்டர் இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் லுக் அட் திஸ். ஒரு இது இருக்கு, ஒரு பர்டிகுலர் குளோப் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுடைய டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு, அது கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன. ஸோ எக்ஸ்ப்ளோர் த குளோப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுடைய 60+ கரண்ட் ரீஜன்ஸ்ல வந்து எத்தனை டேட்டா சென்டர் இருக்கு, எந்த மாதிரியான. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, இதெல்லாம் வந்து தனித்தனி அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, ஸோ இதில் போனீங்க அப்படின்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் இது இருக்குன்றதை ப்ரௌஸ் பண்ணி பார்க்க முடியும் நம்மளால. ஸோ 1 செகண்ட். இது மைக்ரோசாஃப்டோடைய குளோபல் டேட்டா சென்டர், எந்தெந்த ரீஜனில் என்னென்ன டேட்டா சென்டர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இந்த குளோபையும் நம்ம வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்க முடியும். ஜஸ்ட் அ செகண்ட். நோ தேங்க்ஸ். எக்ஸ்ப்ளோர் த குளோப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கலாகவே அவங்களுடைய டேட்டா சென்டர்ஸ்லாம் எப்படி குளோபலாக கனெக்ட் ஆகிருக்கு, என்னென்ன ரீஜன் இருக்குது. இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அவங்க கொண்டு போவாங்க. ஜியோகிராஃபி வந்து எப்படி இருக்குது, அதுக்குள்ளே எத்தனை ரீஜன்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் தான் ஆஸ் ஆன் டேட் குளோபல்லே வந்து குளோபலே அதிகமான நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வந்து கவர் பண்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில பேருக்கு டவுட் வரும், இப்போ வந்து ஒரு சைட் ஆஃப் த கேபிள் கட் நெட்வொர்க் கேபிள் கட் வருது, அப்போ வந்து நமக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா இல்ல. மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரீஜன்ல இருந்து இன்னொரு ரீஜன், ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்து இன்னொரு அவைலபிலிட்டி ஜோன் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்டர் கனெக்ஷன்ஸ் வந்து அவங்க ஆல்ரெடி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் நெட்வொர்க் கேபிளிங் கனெக்ஷன். ஓகே, இந்த 1,75,000 மைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் பிசிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ஃபைபர் லைன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஓவர்சீ கேபிளிங்கா இருக்கலாம், இல்லை வந்து ஈவன் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிக்குள்ளேயே கேபிளிங் இருக்கலாம். ஸோ தே ஆர் டெலிவரிங் இட். ஓகே, ஸோ இதில் பாருங்க, இதில் நம்பர் ஆஃப் ரீஜியன்ஸ், நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ், நம்பர் ஆஃப் ஜியோகிராஃபிஸ் என்னென்ன இருக்குன்றது வந்து ஃபுல் செட் ஆஃப் அது கம்ப்ளீட் விசிபிலிட்டி இருக்கும். நான் வந்து இதில் அந்த லிங்க் கொடுக்குறேன், 1 by 1 நீங்கள் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது நம்பர்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் எதுவும் கேட்க போகிறது இல்லை, பட் இன்கேஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் டூ இட். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் கிடைக்குது. இப்போ இதில் வந்து எந்த பர்டிகுலர் ரீஜன் நான் சூஸ் பண்ணலாம், எது வந்து எனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஸ்பீட்ல கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அஜூர் ஸ்பீட் சைட்ல போனீங்க அப்படின்னா நிறைய டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணலாம். இப்போ அஜூர் ஸ்பீட் /அஜூர் போனீங்க அப்படின்னா இதில் நிறைய லேட்டன்சி டெஸ்டிங் டூல்ஸ் டவுன்லோட் அப்லோட் பண்ணி அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதோடைய அனாலிட்டிக்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ஸோ azurespeed.com வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த சைட். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கு. இது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த டேட்டா சென்டர் வந்து நமக்கு க்ளோசஸ்டாக இருக்கு. இப்போ நான் என்னுடைய வீட்டிலேருந்து நான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து என்ன டவுட் வரும், எனக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
எனக்கு வெஸ்ட் இந்தியா ஆப்ஷன் இருக்கு, சவுத் இந்தியா இருக்கு, சென்ட்ரல் இந்தியா இருக்கு அப்படின்னா இப்போ நான் இதெல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, மேபி ஒரு ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக ஈஸ்ட் யூஎஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈஸ்ட் யூஎஸ் வந்து ரொம்பவே காஸ்ட் கம்மியாங்க. ஏன்னா நிறைய யூசேஜ் இருக்கிறதால காஸ்ட் கம்மியாக கொடுக்குறாங்க. ஸோ என்னுடைய லொக்கேஷன்ல இருந்து எது கம்மியான ஸ்பீட்ல வருதோ, கண்டிப்பா என்னோட வீட்லேருந்து டெஸ்டிங் பண்ணும்போது சென்னை தான் கண்டிப்பா இதுல இருக்கும். ஏன்னா ஐம் பேஸ்ட் அவுட் ஆஃப் சென்னை. ஸோ அதே மாதிரி நீங்க இந்த டெஸ்டிங் எங்கேருந்து பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய கஸ்டமர்ஸ் எங்கேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய எண்ட் யூசர்ஸ், உங்களுடைய ஆஃபீஸ் லொகேஷன்ல இருந்து நீங்க இந்த டெஸ்டிங் பண்ணணும். ஸோ டெஸ்டிங் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், நாட் ஒன்லி நெட்வொர்க் லேட்டன்சி டெஸ்ட் மட்டும் இல்ல, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம், அப்லோட் பண்ணி பார்க்கலாம், லார்ஜ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு நீங்க அந்த கண்டிஷன்ஸ் உங்களுடைய லீகல் ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் மீட் அவுட் ஆகுதா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் டிசைட் ஆன் இட். இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு ஆன்லைன்ல போனீங்க அப்படின்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. அதுல நீங்க வந்து எந்த ரீஜனை சூஸ் பண்றது, எந்த பர்டிகுலர் இது வந்து உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து பெட்டரா இருக்கும், அதுல வந்து எத்தனை நம்பர் ஆஃப் அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு, உங்களுடைய அவைலபிலிட்டி எஸ்எல்ஏ எல்லாம் மீட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணலாம். இதை பத்தி நான் இன்னும் டீடைல்டா உங்களுக்கு செஷன்ல சொல்லி தருவேன். ஈவன் நீங்க வந்து அவங்களுடைய டேட்டா சென்டர் லொகேஷன்ஸ், எந்த அட்ரஸ் எல்லாமே இதுல நிறைய டீடைல்ஸ் இதுல இருக்கும். ஸோ இதை நீங்க கோ த்ரூ பண்ணலாம் டைம் கிடைக்கும் போது. பட் தீஸ் ஆர் ஆல் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். பட் ஆஸ் எ சொல்யூஷனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் லிங்க்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் லிங்க் இருக்கு. பட் எஸ்பெஷலி இந்த குளோபல் ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, எப்படி கனெக்டிவிட்டியை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி வந்து அவங்க ரிட்டர்டன்சி கொண்டு வராங்க நெட்ஒர்க்கில், எந்தெந்த லொக்கேஷன்ஸ்லாம் வந்து எவ்வளோ அவைலபிலிட்டி ஜோன் இருக்கு, அவைலபிலிட்டி செட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் உங்களால் அதில் டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஏன்னா நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இன்னைக்கு வந்து 16 சொல்லுவாங்க, நாளைக்கு 62 இருக்கும். ஸோ எக்ஸாமில் வந்து இது கொஸ்டின்ஸாக வரப்போகிறது இல்லை. ஸோ பட் ஸ்டில் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து யூ கேன் கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் எத்தனை அவைலபிலிட்டி ஜோன், எத்தனை ரீஜன், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து மைக்ரோசாஃப்டோடைய அஜூர் சர்வீசஸ் வந்து 160 கண்ட்ரீஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஈவன் மைக்ரோசாஃப்டோடைய டேட்டா சென்டர்ஸ் வந்து 150+ கண்ட்ரீஸில் வந்து அவைலபிளாக கொடுக்குறாங்க. 60+ ரீஜன்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ், நிறைய ரீஜன்ஸ் வந்து இன் ப்ராக்ரஸில் இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 7 to 8 ரீஜன்ஸ் வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 3-4 மந்த்ஸில். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய network connectivity, Microsoft is the largest interconnected network in the planet as on date. அவங்களுடைய ரீஜன்ஸ், அவங்களுடைய இன்டர் கனெக்ஷன்ஸ் வந்து யாருமே இன்னும் மீட் அவுட் பண்ணல. ஈவன் நெட்வொர்க் வெண்டாரே கூட வந்து 1,75,000 ஃபைபர் மைல்ஸ் வந்து கவர் பண்ணல. they have covered it already. So Microsoft has got independent network connections across the globe. ஸோ ஏன் மைக்ரோசாஃப்ட் அஷூர் போகணுன்றதுக்கு இதுவும் ஒரு ரீசன். அவங்களுடைய நெட்வொர்க் கேபிளிங் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வீசஸ் ரெப்ளிகேட் பண்றீங்க இல்லை இதெல்லாம் பண்ணும்போது என்ன ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க்லேயே இருக்கும். ஐபி டிராஃபிக் வந்து பப்ளிக் இன்டர்நெட்டுக்கே போகாது நிறைய சிச்சுவேஷன்ல. ஸோ இட் இஸ் ஆல்சோ பிக் வேல்யூ ஆட். ஸோ இதோட கண்டினியூட்டி இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. மைக்ரோசாஃப்டுடைய சிடிஎன் கான்செப்ட், அஜூருடைய ஆர்பிட்டல், அஜூரோட ஸ்பேஸ், அஜூருடைய ரீஜனல் நெட்வொர்க் கேட்வே, இதை பத்திலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல தெரிஞ்சுக்கலாம். பட் இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் geographical global presence. Okay, I think we are already 10 minutes delayed, but questions in the கேளுங்க. இன்னும் ஒரு 4 minutes we'll take. யாரோ அஷூர் சப்போர்ட் பிளான்ல கொஸ்டின் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணீங்க. யூ கேன் ஆஸ்க் இட் நவ. சார் விவேக். சொல்லுங்க விவேக். அந்த சப்போர்ட் பிளான்ல அந்த 5 விதமான சப்போர்ட் பிளான் இஸ் ஒன்லி ஃபார் தி கஸ்டமரா? ஆமா, கஸ்டமர்ஸ் தான். ஏன் ஈவன் பார்ட்னருக்கு? ஓகே, சி பார்ட்னருக்கு வந்து சப்போர்ட் பிளான்ல அவங்களுக்கு வந்து காஸ்ட் பெனிஃபிட் கிடைக்காதுங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரிசோர்ஸ் காஸ்டிங்ல தான் வந்து பெனிஃபிட்ஸ் வரும். கஸ்டமர் வந்து எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் கன்சியூம் பண்றாங்களோ அதுல வந்து அவங்களுக்கு வந்து 10%, 15%, 20% வந்து அவங்களுடைய லெவலை பொறுத்து இது கிடைக்கும், மார்ஜின் கிடைக்கும். இப்போ நான் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஆமா, இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அவங்களுடைய அதுலயே வந்து அந்த சப்போர்ட்டிங் கைண்ட் ஆஃப்லாம் ரொம்ப டெப்தா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெடிங்டனுக்கு ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்க வந்து உங்க கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்க வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து 1000 வர்ச்சுவல் மிஷின்ஸ் மூவ் பண்ண போறோம், இவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் மூவ் பண்ண போறோம், டேட்டா பேஸ் மூவ் பண்ண போறோம் அப்படின்னா அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட்டை இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் பண்ணி அனுப்புவாங்க. அந்த டீடைல்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் அண்ட் ரீசெல்லர் அந்த பார்ட்னருக்கு வந்து ஒரு போர்ட்டல் இருக்கும். அந்த போர்ட்டல்ல போயிட்டு அந்த நீங்க ஒர்க் பண்ற அந்த ரீசெல்லர் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்.
பண்ணணும். அவங்க சொல்லணும், நாங்க இந்த கஸ்டமர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், உங்கள்ட்ட நேரா வந்தாலும் யூ ஹேவ் டு வெயிட் அன்டில் வி கன்ஃபார்ம் பேக்ன்ற மாதிரி. இது என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்றதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒன்று. ஸோ அது பண்ணாதான் கான்ஃபிளிக்ட் வராது. ஏன்னா மற்ற ரீசெல்லரும் அந்த போட்டியில இருப்பாங்க. ஈவன் மைக்ரோசாஃப்டே டைரக்ட் சேல்ஸ்ல இருக்கிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும், as a கஸ்டமர் வந்து as a ரீசெல்லர் as a பார்ட்னர் வந்து நீங்க போய் முதல்ல வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அதுல வந்து அவங்க கேட்பாங்க எவ்வளவு டிசிவி வேல்யூ, எவ்வளவு வந்து இதுல வரப்போகுது பெனிஃபிட். அப்போ வந்து அந்த நம்பர் நீங்க என்டர் பண்ற கவுண்ட், அந்த சிஏ என்டர் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து எவ்வளவு மார்ஜின் கொடுக்கலான்றது வந்து அங்க தெரிய வந்துடும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் வரும், எவ்வளவு நாளைக்கு ரன் பண்ண போறாங்க, 3 வருஷத்துக்கு ரன் பண்ண போறேன்னு சொல்றாங்களா, இல்ல 1 வருஷத்துக்கு ரன் பண்ண போறாங்களா, எவ்வளவு நாள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகுன்ற பொறுத்த மாதிரி பர்சன்டேஜ் மாறும். 10, 15, 20, 25, மேக்ஸிமம் வந்து 25 to 30% வந்து பார்ட்னருக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க மைக்ரோசாஃப்ட்.